ஒன்றன் மீது நம்முடைய உச்சபட்சமான அன்பும் அர்ப்பணிப்பும் என்பது நம் அதுவாகவே மாறுதல், அதில் கரைந்து போகுதலே ஆகும். இது கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகச் சரியாய் பொருந்தும். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரால் கண்டெடுக்கப்பட்டு புரட்சித் தலைவர், நடிகர் திலகம், ஜெமினி கணேசன் போன்ற உச்ச நட்சத்திரங்களால் உச்சி முகரப்பட்டவர் கமல்ஹாசன். நடிப்பில் அதிக நாட்டம் இல்லாமல் திரை தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதிலே அதிக ஆர்வம் காட்டியவரை நடிப்பு உலகத்திற்கு அழைத்து வந்தவர் அவருடைய குருநாதர், இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். ஆரம்ப காலகட்டங்களில் அரங்கேற்றம், அவளொரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள் போன்ற படங்களில் விதவிதமான கதாபாத்திரங்களில் நடிக்க வைத்து அழகு பார்த்தார். உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் காதல் மன்னனாக, ஏதும் அறியா கிராமத்து இளைஞனாக, யாரும் தொட தயங்குகிற ஆன்டி ஹீரோவாக, சார்லி சாப்ளினாக, இந்தியன் தாத்தாவாக, ஔவை மாமியாக உருவத்தை சுருக்கி பெருக்கி பல படங்களில் பல வேடங்களிலும் ஒரே படத்தில் 10 வேடங்களிலும் நடித்து நம்மை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் வாழ்த்துவார். நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். இதுதான் கமல்ஹாசன் பாணி என்று இல்லாமல் காதல், பாசம், வெகுளி, கோபம், வீரம், கருணை, கனிவு, நகைச்சுவை, கம்பீரம், குரூரம் என்று எல்லா வகையான நடிப்பு பாணியிலும் உச்சத்தை தொட்டவர். வீரன் என்ன தெரியுமா? போய் விவசாயம் பாருங்களா ஐயா, உள்ள விடுங்களா, படிக்க வைங்களா. 4 பேர் சாப்பிட விடணும்னா எதுவுமே தப்பு இல்லை. ஆமா, ஹீரோ ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷன் இருக்கானே, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி. 3 தேசிய விருதுகளும் 19 பிலிம் ஃபேர் விருதுகளும், எண்ணில் அடங்கா பல சினிமா விருதுகளும், டாக்டரேட், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற கௌரவ பட்டங்களும் இவருடைய திரை பயணத்தின் அத்தாட்சிகள். 70-80களில் நடிப்பில் பல பரிசோதனை முயற்சிகளையும் பரிமாணங்களையும் எடுத்தார். 16 வயதினிலே இளமை ஊஞ்சலாடுகிறது, சிகப்பு ரோஜாக்கள், வறுமையின் நிறம் சிகப்பு, 3ஆம் பிறை, தூங்காதே தம்பி தூங்காதே, புன்னகை மன்னன், நாயகன், பேசும் படம், அபூர்வ சகோதரர்கள் போன்றவை என்றளவும் பல நாயகர்களின் கனவு கதாபாத்திரங்கள். அதே சமயம் குரு, சவால், விக்ரம், டிக் டிக் டிக், சட்டம், சகலகலா வல்லவன், ஒரு கைதியின் டைரி, சூரசம்ஹாரம், வெற்றி விழா, காக்கி சட்டை என்று பாக்ஸ் ஆபீஸிலும் வசூல் மன்னனாக வலம் வந்தார். ஆதி முதலே நடிப்பையும் தாண்டி தொழில்நுட்பங்களிலும் கவனம் செலுத்தி வந்த உலக நாயகன் 90களுக்கு பிறகு கதை, திரைக்கதைகளில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார். முதலாக ஔவை சண்முகியின் ஹிந்தி பதிப்பை இயக்கினார். இவர் இயக்கிய ஹேராம், விருமாண்டி, விஸ்வரூபம் போன்றவை உலக சினிமாக்களுக்கு இணையாக எடுக்கப்பட்டவை. அது மட்டுமல்லாமல் இவரின் கதை, திரைக்கதைகளில் உருவான குணா, தேவர் மகன், மைக்கேல் மதன காமராஜன், உறுதிப்புணல், அன்பே சிவம், ஆளவந்தான், தசாவதாரம் போன்றவை தமிழ் சினிமாவின் மிக முக்கிய படங்களாக அமைந்தவை. இவருடைய கனவு திரைப்படமான மருதநாயகத்தின் 2 நிமிட முன்னோட்ட காட்சிகள் 18 வருடங்களை கடந்தும் இன்றளவும் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைப்பவை. இவைகளை தவிர்த்தும் பாடகர், பாடல் ஆசிரியர், ஒப்பனை கலைஞர், கலை இயக்குனர், நடன ஆசிரியர் என்று சகலகலா வல்லவனாக வலம் வருபவர் கமல்ஹாசன். இவருடைய புதிய முயற்சிகள் தமிழ், இந்திய சினிமாவையும் தாண்டி உலக அளவில் பறைசாற்றக்கூடியவை. செயற்கரிய பல சாதனைகளை புரிந்தாலும் 55 வருடங்களை கடந்து இன்றும் நடிக்க வந்த புது நடிகன் போல அதே ஆர்வத்துடனும் துடிப்புடனும் கற்றுக்கொள்ளும் மாணவனின் மனப்பான்மையுடன் இருப்பதால் தான் அவர் கமல்ஹாசன். உலக அரங்கில் தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கும் நம் உலக நாயகன் வரும் வருடங்களில் இன்னும் பல சாதனைகளை புரிந்திட சன் மியூசிக்கில் அன்பும் மரியாதையும் மிகுந்த வாழ்த்துக்கள்.